Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ஆகுது the unit of length, velocity and force are double. நல்லா பாரு, லென்த் நான் டபுள் பண்ணியிருக்கேன். நான் எதை டபுள் பண்ணியிருக்கேன்? லென்த்தை டபுள் பண்ணியிருக்கேன். நான் லென்த்தோட டைமென்ஷனை டபுள் பண்ணால் வெலாசிட்டி என்ன ஆகும் சார்? வெலாசிட்டி டபுள். ஏன் சார்? அப்போ ஏன்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தோன்னா லென்த் அப்பான் டைம். அப்போ நான் லென்த்தை டபுள் பண்ணால் வெலாசிட்டி என்ன ஆகுது? டபுள் ஆகுது. அப்போ டைமில் எதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சப்போஸ் டைமும் டபுள் ஆகுது, லென்த்தும் டபுள் ஆகிருக்குன்னா வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கணும்? சேமாக இருந்திருக்கணும். இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். அப்போது என் லென்த்து பார்த்தோன்னா டபுள் ஆகுது, எல் டேஷ் பார்த்தோன்னா 2 times எல். அப்போ இனிஷியல் என் வெலாசிட்டி வந்து லென்த் அப்பான் டைமு. அப்போ என் ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தோன்னா எல் டேஷ் பை டி. அப்போ நான் இங்கே 2L/Tன்னு போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி இது 2 times இனிஷியல் வெலாசிட்டி ஆகுதா? அப்போ எனக்கு இதுலேருந்து என்ன சார் தெரியுது? லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, டைம் மாறவில்லை. அப்போ டைம் டபுளான்னு கேட்குறாங்க. டைம் டபுள் ஆகாது. அடுத்து எது டபுள்னு சொல்கிறோம்? ஃபோர்ஸும் டபுள் ஆகுது. நான் லென்த்தை டபுள் பண்ணால் எனக்கு ஃபோர்ஸும் டபுள் ஆகுது. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? mLT². இப்போ நல்லா பாரு, டைமில் சேஞ்ச் இல்லைங்கிறது நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சப்போஸ் மாஸில் சேஞ்ச் இருந்தால் லென்த் ஆல்ரெடி டபுள் ஆக்குறேன். லென்த் என்ன டபுள் ஆகுனா ஃபோர்ஸ் என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. அப்போ மாஸில் எந்த சேஞ்சும் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா சப்போஸ் மாஸும் டபுள் ஆகுது, லென்த்தும் டபுள் ஆகுது, ஃபோர்ஸ் எத்தனை டைம்ஸ் ஆயிருக்கணும்? 4 times ஆயிருக்கணும். அப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொன்னால் லென்த்து மட்டும்தான் டபுள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ அதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், லென்த்து மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது டபுள் கிடையாது. மொமெண்டம் டபுள் ஆகுமா? மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி டபுள் ஆயிருக்கு, ஸோ மொமெண்டமும் கண்டிப்பாக என்ன ஆகும்? டபுள் ஆகும். எனர்ஜி டபுள் ஆகுமா? எனர்ஜி வந்து mv². எனர்ஜி எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? 4 times இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா டைமென்ஷனலி எழுதுறேன் சார், mLT⁻⁻1. இப்போ லென்த் டபுள் ஆச்சுன்னா மொத்த வேல்யூ டபுள் ஆகும். ஏன்னா மாஸில் சேஞ்ச் இல்லை, டைமில் சேஞ்ச் இல்லை. ஆனால் எனர்ஜியில் பாரு mL²T⁻⁻². அப்போ லென்த்து டபுள் ஆச்சுன்னா மாஸ் வந்து 4 times ஆகும். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.